சார்பாகவும் நம்ம அல்டிமேட் ஸ்டார் நம்ம தலை நம்ம ஏகே சாருக்கு நான் பர்த்டே விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு பிறந்த கடுமையான உழைப்பாளி அவர் அஜித் சார். அண்ட் நான் எல்லா ஸ்பீச்லேயும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில் முன்னேறாங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அஜித் சார். சினிமா தான் வந்து அஜித் சாருக்கு பேஸு. அவருக்கு இன்னொரு பேஷன் வந்து இப்போ ரேஸு. ஆனால் அவர் எதில் காலடி எடுத்து வச்சாலும் கொஞ்சம் கூட குறையல அவருக்கு கிரேஸு. அண்ட் தலைனாலே ஃபேன்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு எமோஷன் தான். அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க. தலைங்கிற நேமே ஒரு எமோஷன். அண்ட் அதான் சொல்லியிருந்தேன் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை. ஏன்னா எத்தனை பில்லாவே நாங்கள் நிறையா வாட்டி 32 years ஆஃப் அஜித் சார் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். இந்த மாதிரி அஜித் சார் பர்த்டே போட்டிருக்கோம். எப்போ போட்டாலும் வித்தின் 10 minutes ஷோ ஹவுஸ் ஆச்சு. ஸோ எப்பவுமே வந்து அஜித் சாருக்கு அந்த வந்து பயங்கரமாக இருக்குது. அவருக்கு எல்லாமே ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் கமலா வந்து ரீரிலீஸ் போட்டாவே நீங்கள் ஆகிருக்கீங்க. எல்லா ரீரிலீஸ்க்கும் அவ்வளோ சப்போர்ட் நேரத்தில் ஆடியன்ஸ் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்து மைனா படம்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. வைப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம். பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் 5-10 நிமிஷத்தில் கமலா. ஸோ தேங்க்யூ. ஃபேன்ஸ் மட்டும் கொஞ்சம் எல்லாரும் வந்து அஜித் படம் ரிலீஸ் ஆனால் என்ன வேகம் ஈக்குவலாக இதை வந்து 13 வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அதே இதில் எல்லாரும் அதையே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக happy returns of the day. First AK sir happy birthday. Sasigala பேர் சார் பில்லா 1 பிரமாண ரசிகர்கள் வந்து புது அது மட்டும் இல்லாமல் பழைய ஸ்டைலில் வந்து 7.1 டால்பி சவுண்டிங்காக பண்ணிருக்கோம். ஸோ அந்த சவுண்டிங்காக பண்ணும்போது என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப இன்னும் நிறைய படங்கள் சக்ஸஸாக நிறைய படங்கள் வந்து நம்ம ரீலீஸில் மேலே இருக்கும். அதில் மைனா ரொம்ப பட்டம் மைனா சாமி நிறைய படங்கள் ரசிகர்களுக்கு பெரிய பழைய படங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க. குறிப்பாக ரிலீஸ் படங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க. கண்டிப்பாக சசிகலா டைரக்டர் சார்பாக ஆன்மீகஸ் அவர்கள் வந்து நிறைய படங்கள் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. நாங்கள் தேட்டருக்குள்ளே இருக்க இந்த ரெஸ்பான்ஸ் தேட்டருக்குள்ளே நாங்கள் இந்த பண்ணுற அடவடையெல்லாம் ஓகே தான். தேட்டருக்கு வெளியே எங்கள் நாங்கள் அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா. இப்போது ரிலீஸ் ஆகுது, புது படம் வருது, அந்த டைமில் நாங்கள் எங்களோட ஒரு கலாட்டாக்கும் ஒரு ஃபண்ணுக்கும் ஷேர் மேலே நாங்கள் வச்சுக்க ஒரு மாதத்துக்கும் நாங்கள் இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் தேட்டருக்கு வெளியே எங்கள் சார்ந்து எங்கள் சைட்லேயும் எந்த ஒரு நெகட்டிவான இது வர. இப்போது அவர் எங்களை திருத்தி நாங்கள் ரொம்பவே இப்போ நாங்கள் ரீசெண்டாக என்னெல்லாம் மாறி இருக்கீங்க. ஒரு ஃபேனாக இருந்து என்னெல்லாம் மாறி இருக்கீங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கீங்க. வெளியே இந்த அட்ராசிட்டிஸ் வந்து நாங்கள் வெளியே பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் ஒத்துக்கணும். இப்போ அவர் எங்களை திருத்தி கொஞ்சம் கம்மி. ஸோ தேட்டருக்கு வெளியே அஜித் ஃபேன்ஸ் வேறு, தேட்டருக்குள்ள அஜித் ஃபேன்ஸ் வேறு. உள்ளதுக்கு என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ வெளியேனா அவர் எப்படி வந்து சினிமா கவர் தெரிஞ்சிடலாம், வேறு என்ன பேசுகிறாரு, ரேஸை பற்றி லைஃப் பற்றி என்ன பேசுகிறோம், அதை ஃபாலோ பண்ணி தான் லைஃப் வெளியும் தேட்டர் வெளியும் நாங்கள் வந்து லைஃப் போகிறோம். ஒரு ஃபேனாக நீங்கள் வந்து மற்ற ஃபேனுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஒரு இல்லை நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் நல்லா இருந்துடும். அவரோட அட்வைஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். எல்லா ஃபேன்ஸுமே நாங்கள் வந்து கரெக்டாகவே இருக்கோம்.
கரெக்டாவே இருப்பீங்க. நானும் வேணா இவங்க எல்லாரும் ஸோ அவரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணாலே ஆக்டரா மட்டும் தானே பாக்குறீங்க. ஒரே கேள்விதான். ஆக்டரா மட்டும் தானே பாக்குறீங்க. தேட்டர்ல ஆக்டரா பார்க்கலாம். அவர் அதை தவிர்த்து நிறைய பேசுறாங்க. வெளியே ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல வெளியே ஒரு ஆக்டரா மட்டும் இருந்தா தான் நாங்கள் ஆக்டர் ஓகே. ஒரு ஆக்டரா இல்லைன்னா காலையில 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டியா வந்து போகணும். இல்ல அவங்க கேட்கிறேன்.